ஆனந்த்பூர் கிராமத்துல நதிக்கு நடுவுல ஒரு பிரசித்தமான கோவில் இருந்தது. இந்த கோவிலுக்கு வெளியில வெங்கட் ஒரு சின்ன ஸ்டால் வச்சிருந்தாரு. இந்த ஸ்டால்ல அவர் இட்லி, வடை, அப்புறம் தோசை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. கோவிலை தரிசிக்க வர பக்தர்கள் வெங்கட்டோட கடையில தான் டிஃபன் சாப்பிடுவாங்க. அண்ணா, ஒரு மசால் தோசை கொடுங்க, அப்புறம் 2 பிளேட் சாம்பார் வடை கொடுங்க. நீங்க உட்காருங்க சார், இதை கொண்டு வரேன். வெங்கட்டோட மனைவி தோசை செஞ்சு கொடுப்பா. அப்புறம் வெங்கட் கஸ்டமரை பார்த்துப்பாரு. வெங்கட் எல்லா கஸ்டமர்கள்கிட்டயும் ரொம்ப நல்லபடியா பேசுவாரு. ஜனங்களுக்கு வெங்கட்டோட தோசை ஸ்டால்ல தோசை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க அண்ணா, எனக்கு ஒரு 2 தோசை கொடுங்க. கண்டிப்பா அண்ணா, இதோ கொடுக்கறேன், நீங்க உட்காருங்க, நல்லா சூடா கொடுக்கறேன். வெங்கட்டும் பூஜாவும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்வாங்க. அதனால அவங்க வியாபாரமும் நல்லா நடந்தது. 2 பேரும் அவங்க வியாபாரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கண்ணா, வாங்க வாங்க பாபா, வாங்க, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்து தரேன். வெங்கட் தினமும் இந்த ஏழை கிழவருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. ஆனா இந்த விஷயம் அவரோட மனைவி பூஜாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இவருக்கு தினமும் கொடுத்து இப்படி எதுக்காக பழக்கப்படுத்துறீங்க? இந்த ஆளு தினமும் ஃப்ரீயா சாப்பிடறதுக்காக வந்துடுறாரு. பூஜா, பசின்னு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆயிட போகுது? சரிங்க, நீங்க ஃப்ரீயா அவருக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அவர் செத்தா போயிட போறாரு. இவர் ஏதாவது ஒண்ணு பாத்துக்க மாட்டாரா? அந்த கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஐயோ சாமி, நீங்க வாழ்க. இப்படியே தான தர்மம் பண்ணிட்டு இருங்க. இப்படியே போயிட்டு இருந்தா பிச்சை எடுக்கிறவங்க இங்க வந்து லைன் கட்டி நிப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன், மத்தத அந்த கடவுள் பாத்துக்கட்டும். வெங்கட் அந்த வயசான ஏழைக்கு கொஞ்சம் இட்லி, வடை, அப்புறம் சட்னி எடுத்து வச்சு அந்த பெரியவர் கையில கொடுத்தாரு. அந்த கடவுள் உனக்கு நல்லதே செய்யட்டும்பா. அந்த வயசான ஏழை சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அங்க அந்த கோவிலோட பூசாரி வந்தாரு. அந்த பூசாரி பார்க்க நல்ல பூசணிக்கா மாதிரி இருந்தாரு. குள்ளமா நல்ல குண்டான தோற்றத்தோட இருந்தாரு. ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி பூசாரி, வாங்க வந்து உட்காருங்க. பூஜா அந்த பூசாரிக்காக டேபிள கிளீன் பண்ணா. அப்புறம் அந்த பூசாரி உட்கார்ந்தாரு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க பூசாரி ஐயா? 2 பிளேட் வடை, 2 பிளேட் தோசை, 2 இட்லி. இன்னைக்கு இது போதுமா? இதோ கொண்டு வரேன். பூஜா பூசாரிக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் வெங்கட் அவகிட்ட போய், நான் அந்த பெரியவருக்கு ஃப்ரீயா ஏன் கொடுக்கறேன்னா அவரு ஏழை, ஆனா இந்த பூசாரி நல்லா பணக்காரன். நீ இவருக்கு ஃப்ரீயா கொடுக்கற? பிராமணர்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. பிராமணர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது புண்ணியம்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இங்க தினமும் அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கறதுனால பாருங்க நம்மளோட தொழிலும் அமோகமா போகுது. எல்லாம் அவங்கவுங்களோட எண்ணம். நீ இந்த பிராமணருக்கு சேவை பண்ணு, நான் இந்த கடவுளை தரிசிச்சுட்டு வரேன். சரி போங்க. வெங்கட் கோவிலுக்குள்ள போனாரு. கடவுள் முன்னாடி கை கூப்பி வணங்கி நின்னாரு. கடவுளே, நீங்க எப்பவும் எனக்கு துணையா இருக்கணும், அப்புறம் எல்லாருக்கும் நல்லதே செய்யணும். என் பொண்டாட்டி என்ன நினைக்கிறான்னா, நிறைஞ்ச வயரை நிறைய வச்சு புண்ணியம் சேர்க்கணும்னு அவன் நினைக்கிறா. ஆனா இது தப்புன்னு எனக்கு தெரியும் கடவுளே. ஆனா உங்களுடைய கருணை அவளுக்கும் கிடைக்கணும். வெங்கட் தான் மட்டும் இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். தன்னோட மனைவிக்கு தெரியாம அவரு ஏழை ஜனங்களுக்கு ஃப்ரீயா உணவு கொடுப்பாரு. அந்த கடவுள் உன்னை நல்லபடியா வச்சுக்கணும்பா. வெங்கட்டுக்கு பசியோட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்பவே பிடிக்கும். அதனால அவர் தெரிஞ்சும் தெரியாமலும் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுவே அவரோட மனைவி பூஜா ரொம்பவே சுயநலவாதி. அவ யோசிக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் நல்லது செய்யணும்னு நினைப்பா. அப்புறம் இந்த காரணத்துக்காக தான் அவ பிராமணர்களுக்கு சேவை செய்வா. எது எப்படியோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வெங்கட் பூஜாவோட அந்த தோசா ஸ்டால் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. வெங்கட் ஏழைங்களுக்கு உதவி செய்வாரு. அப்புறம் பூஜா பிராமணர்களுக்கு சேவை செய்வா. தினமும் காலையில 5 மணிக்கு முதல் படகை பிடிச்சு வெங்கட்டும் பூஜாவும் கோவிலுக்கு வந்துருவாங்க. அப்புறம் அங்க அவங்களோட வியாபாரத்தை பண்ணுவாங்க. அப்புறம் காலையிலேயே அவங்க வண்டி கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க. அப்புறம் மழை காலம் வந்துடுச்சு. வெங்கட்டும் பூஜாவும் எப்பவும் போல படகுல பயணம் செஞ்சாங்க. இன்னைக்கு அநேகமா பயங்கரமா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். அப்போ கஸ்டமர்ஸ் கம்மியா வருவாங்க. அது உண்மைதான், ஆனா என்ன இருந்தாலும் வர்றவங்கள பட்னியா இருக்க விட முடியுமா? சரிங்க, கோயில்ல யாரும் வரலன்னா நாம திரும்பி வந்துடலாம். சரி. வெங்கட்டும் பூஜாவும் நதியை கடந்து கோவில் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல அவங்க 2 பேரும் அவங்க கடையை ஆரம்பிச்சாங்க. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருந்தது.
இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தோணல. பார்க்கலாம். அப்பதான் 2-3 ஆட்கள் அவங்க கடைக்கு வந்தாங்க. வாங்க வாங்கண்ணே, உட்காருங்க. எங்களுக்கு 3 பிளேட் இட்லியும் 2 பிளேட் வடையும் கொடுங்க. சரிங்க, இதை கொடுக்குறேன். பூஜா இட்லி வடை தயார் பண்ணா. அப்புறம் வெங்கட் அதை கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்தாரு. கஸ்டமர்ஸும் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆனாலும் மழை நிக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. இந்த மழையினால இன்னைக்கு கோவிலுக்கு வர பக்தர்கள் குறைஞ்சிட்டாங்க. அந்த மனிதர் வெங்கட் கிட்ட பணத்தை கொடுத்தாரு. நாங்க கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருக்கோம், மழை நின்னதும் போயிடுவோம். தாராளமாங்க. அவங்க அங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மழை நிக்கவே இல்லை. அப்புறம் அவங்க நனைஞ்சுக்கிட்டே நதி வரைக்கும் போனாங்க. அந்த நதியோட கொந்தளிப்பை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நதியில ஒரு படகை கூட காணோம். அப்புறம் அந்த நதியில தண்ணீர் மட்டும் அதிகமாயிக்கிட்டே போச்சு. அவங்க அங்கேருந்து வெங்கட் கிட்ட ஓடி வந்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. இந்த வெள்ளத்தால நாம எல்லாரும் முழுகி போயிடுவோம்னு நினைக்கிறேன். யாருமே தப்பிக்க முடியாது. அப்பதான் அவங்க முன்னாடி அந்த வயசான ஏழைக்கிழவர் வந்தாரு. காப்பாத்துறதுக்கு மேல ஒருத்தன் இருக்கும்போது யாரு யாரோடைய உயிரை எடுக்க முடியும்? இங்க எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. இந்த பெரிய மனுஷன் சிரிக்கிறாரு. நாம ஏதாவது செஞ்சாகணும். ஐயா கடவுளே, எங்க எல்லாரையும் பாதுகாப்பா அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுருங்க. எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க கடவுளே. வெங்கட் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த ஏழை வயசானவர் அங்க வச்சிருந்த ஒரு பிளேட் தோசையை எடுத்தாரு. நாங்க எல்லாரும் இங்க ஆபத்துல இருக்கிறோம், உனக்கு தோசை வேற வேணுமா? என் பின்னாடியே எல்லாரும் வாங்க. அந்த வயசானவர் பின்னாடி எல்லாருமே நதி கிட்ட போனாங்க. அந்த வயசானவர் அந்த தோசை பிளேட்டை தரையில வச்சாரு. அப்புறம் தன்னோட கண்களை மூடிக்கிட்டாரு. அப்புறம் மாயமா அந்த தோசையோட அளவு ரொம்ப பெருசாச்சு. அந்த தோசையோட அளவு எவ்வளவு பெருசாச்சுன்னா ஒரு பெரிய படகை போல பெருசா இருந்தது. அங்க நின்னுட்டு இருந்தவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது மாய பெரிய தோசை படகு. இந்த நதியை ரொம்ப சுலபமா கடந்து போயிடும். நீங்க எல்லாரும் இதுல உக்காந்துக்கங்க. எல்லாரும் அந்த படகுல உட்காந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பெரியவர் இல்ல. நீங்களும் வாங்கய்யா. இல்லப்பா கண்ணா, என்ன காப்பாத்த மேல ஒருத்தன் இருக்கான். நீங்க எல்லாம் போங்க. அந்த பெரியவர் சைகை காட்டின உடனே அந்த பெரிய தோசை படகு தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சது. அந்த நதியில பெரிய பெரிய அலைகள் வந்தும் அந்த தோசை படகை எதுவும் பண்ண முடியல. அது உள்ள உட்கார்ந்திருந்த எல்லாருமே பாதுகாப்பா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் கடவுளுக்கு நன்றியை சொன்னாங்க. அப்புறம் அவங்க படகை விட்டு இறங்கினதும் அந்த பெரிய தோசை படகு தண்ணிக்குள்ள முழுகிடுச்சு. இன்னைக்கு வெங்கட்டோட சேர்ந்து நிறைய பேர் ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க. அதுதான் பெரிய தோசை படகோட அதிசயம். அநேகமா வெங்கட் செஞ்ச நல்ல காரியங்கள் தான் அவங்கள அந்த மாய பெரிய தோசை படகு காப்பாத்த வந்துச்சு. ராமு அண்ணா கர்நாடகால இருந்து மும்பை சிட்டிக்கு வேலையை தேடி வந்தாரு. ஆனா அவரு படிக்காத காரணத்தினால அவருக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அப்புறம் அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. வேலை தேடி தான் நம்ம இவ்வளோ பெரிய நகரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எவ்வளோ இடத்துல வேலையோ தேடி பார்த்தாச்சு. அங்கே இங்கேன்னு வேலை தேடி தேடி எனக்கு உயிரே போயிடுச்சு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க, சரியா? ஏனுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமுங்க. என்ன மாதிரி படிக்காத ஆளுக்கு எங்கே வேலை கிடைக்கும்? இந்த சிட்டியில் படித்த ஆளுங்களுக்கு மட்டும்தான் வேலை போல. என்ன மாதிரி படிக்காத ஆளுங்களுக்கு இந்த சிட்டியில் ஒரு வேலையும் கிடைக்காது. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தெரியுமா? எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்னதான் பண்ணுறது, இல்லை என்னதான் பண்ணக்கூடாது? நம்ம மறுபடியும் கிராமத்துக்கே போயிடலாம் தோணுது. அப்படி ஏதாவது ஒரு வேலை கிடைக்கலனா நமக்குன்னு ஒரு சொந்தமா வியாபாரம் ஆரம்பிக்கலாமுங்க. ஆனால் நாம் 2 பேரும் என்ன ஆரம்பிக்கிறது? நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் கிடையாது. நம்மளால ஒரு கடையும் திறக்க முடியாது. ஏற்கனவே உன்னோட நகைகளை விற்று தான் நம்ம இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். ஒருவேளை எங்கள் அப்பன் பாட்டன் ஏதாவது நிலத்தை சேர்த்து வச்சிருந்தா கூட இப்போ பரவாயில்ல. அட கடவுளே, எதுக்கு தான் எங்களுக்கு இப்படி நடக்குதோ? பேசாம நாம ஒரு வண்டி கடையை போட்டு தோசை வியாபாரம் ஆரம்பிக்கலாமுங்க. அதுக்கு நமக்கு நிறைய பணமும் தேவைப்படாதுங்க. இப்போ நீ சொன்னது சரியான விஷயம். இந்த வேலைக்கு நிறைய பணமும் தேவை கிடையாது, நிறைய படிச்சிருக்கணும்னு அவசியமும் கிடையாது. சரி, இன்னைக்கே ஆரம்பிச்சிடுவோம். சீக்கிரமா இதை வேலையை ஆரம்பிச்சு நம்ம வியாபாரத்தை ரொம்ப சீக்கிரமா மேலே கொண்டு போயிடுவோம். ராமு அண்ணாவும் அவரோட மனைவி சுனிதாவும் மார்க்கெட்ல ஒரு மூலையில ஒரு வண்டி கடை போட்டாங்க. அங்க தோசை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க வாங்க அண்ணே, வந்து சூடான மொறுமொறு தோசை சாப்பிடுங்க. சுனிதாவோட குரலை கேட்டு சில வாடிக்கையாளர்கள் அவங்க கடைக்கு வந்தாங்க. அப்புறம் ஒரு தோசை போட சொல்லி கேட்டாங்க.
சரிம்மா, புதுசா நீங்க கடை போட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு தாங்க இந்த கடையை ஆரம்பிச்சோம். சரி, ஒரு தோசையோட விலை என்னம்மா? இன்னைக்கு முதல் நாள் இல்லைங்களா, அதனால இன்னைக்கு நாங்க யார்கிட்டயும் பணம் வாங்க மாட்டோமுங்க. நீங்க முதல்ல இந்த தோசையை சாப்பிடுங்க, அப்புறம் இந்த தோசை எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ராமு அண்ணா கஸ்டமர்ஸ்ங்களுக்கு தோசை போட்டு கொடுத்தாரு. ஜனங்களும் ரொம்ப ஆர்வத்தோட சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தோசை ரொம்பவே பிடிச்சு போச்சு. நீங்க செஞ்சு கொடுத்த இந்த தோசை ரொம்பவே சுவையா இருக்கு. நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய ஹோட்டல்ல இருக்கணும். அட ஆமாங்க, எனக்கு இந்த கடையே ஜாஸ்தி தான். ஒருவேளை உங்களுக்கு என் தோசை பிடிச்சிருந்தா எப்பவும் இங்கேயே வந்து நான் சுடுற தோசையே சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கும் வாங்கிட்டு போய் கொடுங்க. எங்கள் கடையில் சுடுற தோசையை ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா போதுங்க, எப்பவும் சந்தோஷமாக இருப்பீங்கங்க. நான் கண்டிப்பா வருவேங்க. கூட என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டும் வருவேன். அவங்களும் இந்த சுவையான தோசைய சாப்பிடுவாங்க. மறுநாள்ல இருந்து ராமு அண்ணாவோட கடையில கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ராமு அண்ணா சுட்டு கொடுக்குற தோசை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் எல்லாரும் இங்க சாப்பிடுறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பார்சலும் வாங்கிட்டு போவாங்க. ராமு அண்ணாவுக்கு நல்ல வருமானமும் வந்தது. நீ சொன்னது சரியான யோசனை தான். நல்ல நேரத்துல என்ன தோசை செய்ய சொன்னேன். இனிமே நம்ம திரும்பவும் நம்ம கிராமத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லைன்னா நம்ம கிராமத்துக்கு போய் மறுபடியும் விவசாயம் தான் பண்ணணும். அப்படி பண்ணா நமக்கு எப்பதான் நல்ல நேரம் வருமோ. ஆமாங்க, நாம நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சு இதே ஊர்ல நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடும் வாங்கிடலாங்க. அந்த முட்டாளோட கையில அப்படி என்னதான் மாயம் இருக்குன்னே தெரியல. நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம ஹோட்டல்ல விட்டுட்டு அவனோட வண்டி கடையில போய் சாப்பிடுறாங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லனா அந்த முட்டாள் என்னோட எல்லா கஸ்டமர்களையும் அவன் பக்கம் எடுத்துக்குவான். ஹோட்டல் முதலாளி ராமு அண்ணாவோட கடையை மூடுறதுக்கு திட்டம் போட ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் ராமு அண்ணாவோட கடைக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ராமு அண்ணா கிட்ட இருந்த தோசை செய்யறதுக்கான எல்லா பொருளும் முடிஞ்சு போச்சு. அட என்ன மன்னிச்சிருங்கண்ணா, இன்னைக்கு என்னால உங்களுக்கு தோசையை கொடுக்க முடியாது. நான் கொண்டு வந்த மொத்த பொருட்களும் காலி ஆயிடுச்சுங்க. ஆனா நாளையில இருந்து நான் அதிகமான பொருட்களை கொண்டு வந்துடுறேன். அப்பதான் பொருட்கள் எப்பவும் காலியாகாமலே இருக்கும். அட இன்னைக்கு யாருக்கெல்லாம் தோசை கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு சாம்பாரும் சட்னியும் அதிகமா கொடுக்குறேன். இன்னைக்கு யாரெல்லாம் சாப்பிடாம போறாங்களோ அவங்களுக்கு சொன்னங்க. ராமு அண்ணா அன்னைக்கு சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு. நாளையில இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். இல்லைன்னா கஸ்டமருங்களுக்கு கஷ்டமாயிடுது. பாவம் தோசை சாப்பிட வந்தாங்க, அப்பன்னு பார்த்து நம்ம கடையில எதுவும் இல்லை. ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. மறுநாள் ராமு அண்ணா நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்தாரு. தோசை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு நல்ல வருமானம் வரத பார்த்துட்டு மத்த கடைக்காரங்கெல்லாம் அவங்க கடைக்கு முன்னாடி குப்பையை வீசினாங்க. அவங்களோட கடையை நஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராமு அண்ணா எல்லாத்தையும் சரி செஞ்சாரு. ஆனா அப்பதான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ராமு அண்ணாவோட அடுப்பு அணைஞ்சு போச்சு. என்ன இந்த மழை வந்து இப்படி பிரச்சனை கொடுக்குது? 2 தடவை அடுப்பு பத்த வச்சேன், 2 தடவையும் அணைஞ்சு போயிடுச்சே. இது ஒன்றும் அவசரம் இல்லையே. ராமு அண்ணா திரும்ப முயற்சி பண்ணாரு. ஆனாலும் அந்த மழையில அடுப்பு எரியவே இல்ல. அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அதனால அவங்க கடையை மூடிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இத பார்த்த மத்த கடைக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு என்னவோ நம்ம கடையை மூடிடுவோன்னு தோணுது. இவ்வளோ மழையில நம்ம விறகுகள் எல்லாமே நனைஞ்சிருக்கும். எப்ப அடுப்பு பத்த வச்சாலும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அப்படி கடையில நம்மளால தோசை போட முடியலன்னா பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. நாம வீட்லயே தோசையை செஞ்சு கொண்டு போலாங்க. மறுநாள்ல இருந்து ராமு அண்ணா வீட்லயே தோசையை போட்டு கொண்டு போனாரு. ஆனா அது போற வழியிலேயே ஆறி போச்சு. மழையில நனைஞ்சதுனால அது ஈரமாவும் ஆயிடுச்சு. அதனால கஸ்டமருங்களுக்கு தோசை பிடிக்கவே இல்ல. கஸ்டமருங்க எல்லாம் தோசை சாப்பிடாமலே திரும்பி போயிட்டாங்க. இது தோசையா இல்ல பானிபூரியா? ஃபுல்லா தண்ணியில நனைஞ்சிருக்கு. இப்படி ஒரு தோசை எனக்கு வேணாம். இந்த மாதிரி கஸ்டமருங்க திரும்பி போறத பார்த்துட்டு ராமு அண்ணாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மழை அதிகமா பெஞ்ச காரணத்தினால கடல்ல தண்ணி அதிகமாயிடுச்சு. சில மீன்கள், ஆமைகள் எல்லாம் மிதந்து வெளியே வந்துடுச்சு. அதுல ஒரு பெரிய ஆமை பிறண்டுக்குச்சு. அது நேராகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. ராமு அண்ணா வெள்ளத்தை பத்தி கவலைப்படாம தண்ணியில இறங்கி அந்த ஆமைய நேரா திருப்பி விட்டாரு. நீ பார்க்க ரொம்ப கவலையா இருக்க. என்னால உன்னோட கவலைய நிச்சயமா போக்க முடியும். உங்களால இந்த பெஞ்சிட்டு இருக்க மழையை நிறுத்த முடியுமா? இல்ல, மழை பெய்யறத என்னால நிறுத்த முடியாது. ஆனா என்னால உனக்கு அப்படி ஒரு பவுடரை கொடுக்க முடியும். அத நீ தோசை கொடையா வச்சு உன்னுடைய கஷ்டங்களை போக்கிக்க முடியும். ஆனா தோசை கூட மழையில நனைஞ்சு வீணா போயிடுமே. நீங்க என்ன வச்சு காமெடி கிமெடி ஒன்றும் பண்ணலையே. ஆமா, தன்னோட கவச்சத்துல இருந்து ஒரு பேக் நிறைய பவுடரை ராமு அண்ணா கிட்ட கொடுத்தது. இந்தா சமுத்திர தெய்வங்களால கொடுக்கப்பட்ட ஒரு மாய பவுடர். இந்த பவுடர் மூலமா என்னோட கவச்சம் எப்படி இவ்வளவு உறுதியா இருக்கோ அதே மாதிரி உன்னோட தோசையும் நல்ல உறுதியாவும் சுவையாவும் இருக்கும். ராமு அண்ணா ஆமா கிட்ட இருந்து அந்த மாய பவுடரை வாங்கினாரு. வீட்டுக்கு போய் அவர் தோசை செஞ்சு அந்த தோசை மேல இந்த பவுடரை தூவினாரு. அதனால தோசை ரொம்ப உறுதியாயிடுச்சு.
சுனிதா அந்த தோசைய தச்சு ஒரு கொடையா மாத்தினா. அப்புறம் அதுல மர ஹேண்டில ஃபிக்ஸ் பண்ணா. இப்ப ராமு அண்ணா தோசை கொடைய வச்சுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போனாரு. வாங்க வாங்க வாங்க, தோசை சாப்பிடுங்க, அப்புறம் கொடையை கிஃப்டா வாங்கிக்கோங்க. ஏன் அண்ணன், இது என்ன ஆஃபர்? தயவு செஞ்சு எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இருங்க, நான் சொல்றேனுங்க. அப்படி நீங்க ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஒரு தோசை கூட கொடுப்போங்க. அப்புறம் நீங்களும் தான் பாக்குறீங்க மழை எம்பிட்டு வேகமா பெய்யுதுன்னு. தோசை சாப்பிடறதுக்காக நீங்க வீட்ல இருந்து புதுசா ஒரு கொடலை எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆஃபர் தான். தோசையை சாப்பிடுங்க, அப்புறம் உங்களை மழையில இருந்தும் காப்பாத்திக்கோங்க. ராமு அண்ணாவோட ஒரு தோசையை சாப்பிடுங்க, ஒரு தோசை கொடைய வாங்கிட்டு போங்கன்ற ஆஃபரை கேட்டுட்டு நிறைய கஸ்டமருங்க ராமு அண்ணா கடைக்கு தோசை சாப்பிட வந்தாங்க. அதனால ராமு அண்ணா கிட்ட ரொம்ப சீக்கிரத்துல நிறைய பணம் வந்து சேர்ந்துடுச்சு. பாத்தீங்களா, நம்மளுடைய எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சீக்கிரமா சரியாயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட பணத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. நம்மளோட ப்ராப்ளம் தீர்ந்து போயிடுச்சு. ஆனா இந்த சிட்டில நிறைய ஏழைங்க தான் இருக்காங்க போல. அவங்க கிட்ட ஒரு கொடை வாங்குறதுக்கு கூட பணம் இல்லையே. நாம அவங்களுக்கு உதவி பண்ணலாம். நம்ம கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும். எங்கேயாவது யாராவது ஒரு ஏழை பசியோட இங்க போயிட்டு இருந்தாங்கன்னா நாம அவங்களுக்கு இலவசமா தோசையை கொடுக்கலாம். யாரையும் பசியோட தூங்க விடவே கூடாது. ராமு அண்ணாவும் சுனிதாவும் நிறைய தோசை குடைகளை செஞ்சாங்க. நகரத்துல இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப சீக்கிரத்துல ராமு அண்ணா நகரத்திலேயே தோசை கொடைக்காரர்ன்ற பேர்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு. அம்மாங்கிற பேர் கொண்ட ஒரு பிரபலமான தோசை கடை இருந்துச்சு. அந்த அம்மாசோட கடை அந்த கிராமத்துக்கு நடுவுல இருந்துச்சு. எல்லாருக்கும் முன்னாடி காலையில அந்த அம்மா கடைய திறப்பாங்க. அந்த கடையில எப்பவுமே கூட்டம் நிறைஞ்சு இருக்கிறத தான் நாம பார்க்க முடியும். அம்மா, உங்களுடைய தோசைக்கு எங்கேயுமே நிகரே இல்லம்மா. எப்படிதான் நீங்க இவ்வளவு சுவையான தோசையை பண்றீங்களோ தெரியலம்மா. அந்த கடைக்கு வரவங்க எல்லாம் அவங்க தோசைய பெருமையா சொல்றத கேட்டு நாகம்மாக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அம்மா கடையில காலங்காத்தால டிஃபன் சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். அம்மா, ஒரு மைசூர் மசாலா தோசை போடுங்க. உட்காருங்க உட்காருங்க, இப்பவே கொடுக்கறேன். அந்த அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப அன்பா பரிமாறுவாங்க. அவங்க கூட நல்லாவும் பேசுவாங்க. நேரமும் இதே மாதிரி போய்கிட்டே இருந்தது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி அம்மாவோட கடையும் பெரிய கடையா மாறுச்சு. இப்போ அந்த கடையில 2 பெண்களும் வேலை செய்யறாங்க. இப்ப அம்மா கல்லால உட்காந்து பைசாவை வாங்குவாங்க. அங்க வர கஸ்டமர் கிட்ட பேசுவாங்க. அம்மா கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணோட பேரு வீணா. அந்த வீணாவோட பார்வை எப்பவுமே அம்மா கையில இருக்கிற பணத்தை பார்த்துதான் இருக்கும். இங்க நாம 2 பேரும் எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அங்க அம்மாவை பாரு, கையில பணத்தை எண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு நாம வேலை செய்யறதுக்கான கூலி கிடைக்கும். அதுக்கு மேல நமக்கு வேற ஏதாவது கிடைக்குமா என்ன? அங்க பாத்தியா அம்மா கையில எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்னு? அது அவங்களோட சம்பாத்தியம். அது மட்டும் இல்லாம பல வருஷங்களா அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த கடையை இவங்க இவ்வளவு பெருசாக்க முடிஞ்சது. அதே தான் நானும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாமளும் நமக்காக ஒரு புது கடை ஆரம்பிச்சு அதுல வேலை பார்க்கணும். வேண்டாம்ப்பா வேண்டாம், என்னாலெல்லாம் இது முடியாது. எனக்கு இப்ப கிடைக்கிற வருமானமே போதும். வீணா அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணா. ஆனா லக்ஷ்மி அவளோட பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. வீணா தன்னோட பேர்ல ரொம்ப நாளா கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் அவ ஒரு நாள் அவளோட பேர்ல ஒரு புதுசா தோசை கடையையும் ஆரம்பிச்சா. அம்மா கடையில தோசை 10 ரூபாய். ஆனா வீணா 8 ரூபாய்க்கு தோசைய விற்க ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க கூட்டம் வீணாவோட கடைக்கு போக ஆரம்பிச்சது. வீணாவோட வியாபாரமும் உயர்ந்துச்சு. அத பார்த்து வீணாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே அவக்குள்ள ஒரு திமிரு ஏற்பட்டுச்சு. ஆனா அம்மா ரொம்பவே அமைதியா இருந்தாங்க. அவங்க கஸ்டமர் கிட்ட ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வீணாவுக்கோ திமிரு ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. அக்கா, ஒரு மசாலா தோசை கொடு. கொடுக்கறேன். ஆனா 10 நிமிஷம் அதுக்காக நீ வெயிட் பண்ணணும். சரிக்கா. வீணா தன்னோட கஸ்டமரை எப்ப பார்த்தாலும் ரொம்ப நேரம் காக்க வைப்பா. இந்தா நீ கேட்ட மசால் தோசை. அக்கா, கொஞ்சம் சட்னி கொடுங்க. அதான் போட்டிருக்கல, நீ கேட்டிருக்க சட்னி. இன்னும் எவ்வளவு போடுவாங்க? இதே மாதிரி கஸ்டமர் எல்லார்கிட்டயும் வீணா ரொம்ப வெறுப்பாவே பேசிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள்லயே வீணாவோட திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவ என்ன நினைச்சான்னா அவன் நினைக்கிறத முடிக்க முடியும்னு நினைச்சா. ஏன்னா கஸ்டமர் அவகிட்ட தான் வருவாங்கன்னு நினைச்சா. ஏன்னா நான் கம்மியான விலையில தோசை விக்கிறதுனால எல்லா கஸ்டமரும்
இந்த கடைக்கு தான் வருவாங்க. தினமும் காலையில 6 மணிக்கெல்லாம் இந்த கடையை திறந்து நான் ரொம்ப சோர்வாயிட்டேன். ஒரு வேலை பண்ணலாம், நாளையில இருந்து 7:30 மணிக்கு கடையை திறப்போம். கடையில வந்து கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு என்ன வந்தது? அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். மறுநாள் காலையில தினமும் போல அம்மாவோட கடைய திறந்து வச்சாங்க. ஆனா வீணாவோட கடை மூடி இருந்துச்சு. இத பார்த்ததும் எல்லா கஸ்டமர்ஸும் அம்மாவோட கடையை நோக்கி போனாங்க. தன்னோட கடையில வந்த கூட்டத்தை பார்த்து அம்மா என்ன யோசிச்சாங்கன்னா, அவங்க கடையில தோசைய 8 ரூபாய்க்கு மாத்திட்டாங்க. 7:30 மணிக்கு வீணா தன்னோட கடைய திறந்தா. ஆனா எப்போ கஸ்டமர்ஸ் அவ கடைய நோக்கி போனாங்களோ அந்த 2 கடையில தோசையோட விலைய பார்த்து, அட அம்மா கூட விலைய குறைச்சிட்டாங்க. அம்மா கிட்ட தோசையை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அப்புறம் அந்த நாள் முழுக்க கஸ்டமர்ஸோட வருகை அம்மாவோட கடையில தான் இருந்துச்சு. ஆனா வீணாவோட கடையில பார்த்தா 1 இல்ல 2 கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்க. வீணா மனசுக்குள்ளேயே புரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அதனால வந்த கஸ்டமர் மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தா. உன் தோசை எனக்கு ஒண்ணும் வேணாம், நீயே சாப்பிடு. எல்லா கஸ்டமர்ஸும் அம்மா கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா மறுபடியும் ஒரு முறை அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்ல முறையில நடந்துச்சு. ஆனா வீணாவோ ரொம்ப போராமப்பட்டு அம்மாவை திட்டிக்கிட்டே இருந்தா. குழந்தைங்களா, இந்த கதையில அம்மா எதுவுமே பண்ணல. ஆனா வீணாவுக்கு இருந்த திமிரால நல்லா போயிட்டு இருந்த கடை நஷ்டத்துல போக ஆரம்பிச்சது. ஒருவேளை வீணா ஆரம்பத்துல இருந்தே ஜனங்க கிட்ட அன்பாவும் பண்பாவும் நடந்துகிட்டு திமிர காட்டாம இருந்திருந்தா இன்னைக்கும் அவளோட வியாபாரம் நல்ல முறையில நடந்திருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, திமிரு மட்டும் இருந்துச்சுன்னா நாம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நம்ம நாட்டுல ஒரு ஊர்ல ராமாவும் தன்னுடைய கணவர் சின்னப்பாவோட வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. 2 பேருமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. ரமா சின்னப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பாப்பாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பசங்களை பெரியவங்களாக்கி நல்லா படிக்க வைக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்குள்ள சின்னப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவருக்கு வியாதி அதிகமாயிடுச்சு. அப்போ ரமா தான் அங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. பசங்களையும் அந்த அம்மா தான் பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு. வியாதியோட இருக்கிற அவங்க கணவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு நாள் சின்னப்பாவை பார்க்கறதுக்காக அவருடைய தம்பி மோகன் வந்தாரு. அண்ணே, உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ டாக்டர் கிட்ட காமிச்சியா இல்லையா? காமிச்சோம் மச்சினரே, ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் போய் கோயில்ல உனக்காக அர்ச்சனை பண்றேன். நீ கண்டிப்பா குணமாயிடுவ. சரி தம்பி. அண்ணி, வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் உங்க தலையிலேயே விழுந்துருச்சுல்ல, அப்படிதானே? ஆமா, எப்படி இருந்தாலும் குடும்பத்தை நடத்தி தானே ஆகணும். அண்ணி, நான் ஒரு இட்லி கடைய வைக்க போறேன். நீங்க அங்க இட்லி போடுறதுக்கு வரீங்களா? அதனால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு பணம் பற்றாக்குறையும் தீரும். எனக்கு அதுல எவ்வளவு லாபம் வந்தாலும் அதுல நாம 2 பேரும் பகிர்ந்துக்கலாம். அப்படியே செய்யலாம் மச்சினரே. மறுநாள் ரமா மோகன் வச்ச இட்லி கடையிலே இட்லி போடுறத ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரமா போட்ட இட்லிய ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்லயே ரமா போட்ட இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கடைக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ரமாவும் மோகனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கும் லாபம் பெருகிக்கிட்டே போச்சு. வந்த லாபத்தை வச்சு ரமா சின்னப்பாவுக்கு நல்ல வைத்தியம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள்லயே சின்னப்பா முன்னாடி மாதிரியே நல்லபடி குணமாயிட்டாரு. இப்படி 2 மாசம் கழிஞ்சது. ரமா மோகன் வச்ச கடையில ஜனம் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ரமாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இங்க இத்தனை பேர் நான் செய்யற இட்லிக்காக தானே வராங்க. அப்படின்னா எனக்கும் நிறைய லாபம் வரணும்ல. மோகன் பொருட்களை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து தரான். வரவங்க எல்லாருக்கும் இட்லிய கட்டி கொடுக்கறான். அப்படி இருக்கும்போது எனக்கு சமமா அவனுக்கு லாபம் வரக்கூடாது இல்லையா?
அன்னைக்கு சாயந்தரம் 2 பேரும் லாபத்தை பங்கு போடும்போது அப்போ மச்சினரே, இட்லி எல்லாத்தையும் நான் தானே தயார் பண்ணி கொடுக்கறேன். நான் செய்யற இட்லி அவ்வளவு நல்லா இல்லனா உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் வரக்கூடாதுல்ல? அது உண்மைதான் அண்ணி. நீங்க போடுற இட்லி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களை விட லாபம் எனக்கு தானே அதிகமா கிடைக்கணும். ஆனா அண்ணி, இது ரொம்ப தப்பு. நானும் நாள் பூராவும் உழைக்கிறேன்ல, அப்பதானே நம்ம 2 பேரும் இவ்வளவு சம்பாதிக்க முடியுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம 2 பேரும் சமானமா தான் கஷ்டப்படுறோம். அதனாலதான் லாபம் நம்ம 2 பேருக்குமே சமானமா இருக்கணும். இல்ல மச்சினரே, நீங்க தப்பா பேசுறீங்க. அது உண்மையா இருந்தா நாளையில இருந்து வேற ஒருத்தவங்கள இட்லி போடுறதுக்கு தேடிக்கோங்க. ரமா மோகனோட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. 2வது நாள் அந்த ஊர்ல 2 இட்லி கடைங்க வந்தது. அதுல ஒன்னு ரமாவுடைய கடை. அந்த கடையில ரமா தான் இட்லி போட்டுக்கிட்டு இருந்தா, அவளே வித்துக்கிட்டு இருந்தா. இன்னொன்னு மோகனுடைய கடை. இப்போ அங்க வேறொரு பொம்பளை இட்லி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரமா வச்ச புது கடைய பார்த்து மக்கள் எல்லாருமே அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ரமா ஒண்டியா இருந்ததுனால அத்தனை பேரை அவளால சமாளிக்க முடியல. கடைசியில அவ சோர்ந்து போயிட்டா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மோகன் கடைக்கே போயிட்டாங்க. ஏன்னா மோகன் எப்பவும் போலவே வர்றவங்களுக்கெல்லாம் அழகா இட்லி வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஜனங்கள் எல்லாரும் மோகன் இட்லி கடைக்கு போய் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ரமா ஒண்டியா உட்கார்ந்துக்கிட்டு கடையில வருத்தப்பட ஆரம்பிச்சா. ஐயோ, நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்? நான் நினைச்சேன் இட்லி பண்றவங்க தான் பெரிய ஆளுன்னு. ஆனா அப்படி கிடையாது. மோகன் வரவங்க எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கிறான். நான் மோகன் கூடவே இருந்திருந்தா இந்நேரம் நான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம்ல. யாருமே நான் செஞ்ச இட்லிய திரும்பி கூட பார்க்கல. ரமாவுக்கு அவளுடைய இட்லி மேல ரொம்ப தலகணமா இருந்தது. ஆனா அது இப்போ மாறி போச்சு. அதுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க, தலகணம்ன்றது கண்ணாடி மாதிரி, அது என்னைக்காவது உடைஞ்சு போகலாம்.